வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிப்பதில் மத்திய அரசுக்கு எது தடையாக உள்ளது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேள்வி எழுப்பியுள்ளார். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நிலச்சரிவில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை மீட்பதே எங்கள் கவனம் என்றும், மீட்பு பணியில் ராணுவத்தின் முயற்சியை பாராட்டுகிறேன் எனவும் தெரிவித்தார். ராணுவம் அமைத்து வரும் பெய்லி பாலத்தின் கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்று கூறிய பினராயி விஜயன், சாலியாற்றில் அதிக சடலங்கள் கிடைத்துள்ளன என்றும், அதனால் சாலியாற்றில் தொடர்ந்து சடலங்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். முந்தைய பேரிடர்களில் நாங்கள் செய்தது போல் மக்களின் மறுவாழ்வுக்கான பணிகள் விரைவில் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மனிதர்கள் மட்டுமின்றி ஏராளமான விலங்குகளும் நிலச்சரிவில் உயிரிழந்துள்ளதாகவும், அவற்றையெல்லாம் முறையாக புதைக்க சில நாட்கள் ஆகும் எனவும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்ததாக கூறிய முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆனால் இன்னும் அறிவிக்கவில்லை. இதனை அறிவிக்க எது தடையாக இருக்கும் என்பதை மத்திய அரசுதான் சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார்.